டெல்லிக்கு கூடுதல் நீரை கொடுங்கள் என்று இமாச்சல பிரதேசத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நீர் பற்றாக்குறையால் டெல்லி கடுமையாக பாதிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதற்கு கூடுதல் நீரை தர வேண்டும் என்று இமாச்சல பிரதேசத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஹரியானாவுக்கு முன்கூட்டியே உரிய தகவல் தெரிவித்து அதற்கென அமைக்கப்பட்டுள்ள வாய்க்கால் மூலம் நீர் திறக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. டெல்லி வரலாறு காணாத கடும் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக அவதிப்பட்டு வருகின்றது. டெல்லிக்கு வழங்கக்கூடிய நீரை எக்காரணம் கொண்டும் தடுக்கக்கூடாது என ஹரியானா அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நிலையில் குடிநீர் வீணாகாத வகையில் நடவடிக்கை எடுக்க டெல்லி அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். டெல்லி பொறுத்தவரையில் கடந்த பல நாட்களாகவே கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை காணப்பட்டு வருகின்றது. அங்கு தண்ணீர் பயன்படுத்துவது பல்வேறு விதிமுறைகள், அங்கு தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும், தேவையற்ற வகையில் நீரை பயன்படுத்தினால் வாகனங்களை கழுவுதல், கட்டுமானங்களுக்காக தண்ணீரை பயன்படுத்தல் போன்ற செயல்களை மேற்கொண்டால், அதேபோன்று குடிநீர் தொட்டி நிரம்பி வழிதல் போன்ற செயல்கள் மேற்கொண்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று டெல்லி அரசு அறிவித்தது. அதை கண்காணிப்பதற்காக 100 குழுக்கள் அமைக்கப்பட்டு குடியிருப்பு பகுதியில் அந்த குழுக்கள் தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று டெல்லி அரசு தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. இடையில் வரலாறு காணாத வகையில் டெல்லியில் தண்ணீர் பற்றாக்குறை காணப்படுகிறது. அங்கு வரக்கூடிய டேங்கர் லாரிகளை மடக்கி மக்கள் அலைமோதி அந்த தண்ணீரை பிரிக்கக்கூடிய காட்சிகள் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்நிலையில் தண்ணீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு டெல்லி அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக, விரைவில் அதற்கு தீர்வு காணப்படும் என்று டெல்லி அரசு தெரிவித்தது. அதைத் தொடர்ந்து ஒருவேளை அதற்கு நடவடிக்கை சுமூகமாக எடுக்கப்படாவிட்டால் நீதிமன்றத்தை நாடும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இமாச்சல பிரதேசத்திலிருந்து வரக்கூடிய நீரின் அளவை பொறுத்து டெல்லியுடைய தண்ணீர் பற்றாக்குறை என்பது நிவர்த்தி செய்யப்படும். அந்த வகையில் தற்போது கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக இமாச்சல பிரதேச அரசு அதிக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் இமாச்சல பிரதேசத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். டெல்லிக்கு அதிக நீரை தர வேண்டும் என்றும், ஹரியானாவுக்கு முன்கூட்டியே உரிய தகவல் தெரிவித்து அதற்கென அமைக்கப்பட்டுள்ள வாய்க்கால் மூலமாக நீர் திறக்கவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதேபோன்று தண்ணீர் பிரச்சினை தீர்ப்பதற்காக இமாச்சல பிரதேச அரசு டெல்லி அரசோடு இணைந்து தண்ணீர் பிரச்சினை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.